ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பக்ரத் திருநாள் பண்டிகையை முன்னிட்டு சென்னை புளியந்தோப்பில் உள்ள ஆடுதொட்டி சந்தையில் வழக்கத்தை விட ஆடுகளின் வரத்து அதிகமாக உள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹரீஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஹரீஷ், அங்கு ஆடுகளினுடைய வரத்து எப்படி இருக்கிறது? மேலும் சனிக்கிழமை பக்ரத் கொண்டாடப்படும் இருக்கும் நிலையில் அங்கு வாடிக்கையாளர்களினுடைய வரத்து எப்படி இருக்கிறது? அவர்கள் எவ்வளவு உற்சாகமாக ஆடுகளை வாங்கி செல்கின்றனர்? கனகதாரா தியாக திருநாள் பக்ரீத்தை முன்னிட்டு வருகிற 7ஆம் தேதி பக்ரீத்தானது கொண்டாடப்படுகிற நிலையில் தற்பொழுது சென்னை புளியந்தோப்பில் உள்ள ஆட்டு சந்தையில் ஆட்டின் வரத்து அதிகமாக உள்ளதால் அதை பற்றி பகிர்ந்து கொள்வதற்கு நம்முடன் ஆட்டு வியாபாரி இருக்கிறார். அவரிடம் கேட்போம். ஐயா வணக்கம் ஐயா. கடந்த வருடத்தோட இந்த வருடம் ஆட்டோட வரத்து வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, இந்த வருஷம் வந்து ஆடு கம்மி தான், வரத்து குறைவு தான். அதுவும் வியாபாரமும் அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா காலேஜ் ஃபீஸு ஸ்கூல் ஃபீஸுன்னு இருக்குது, அதனால் வியாபாரமும் அந்த அளவுக்கு இல்லை. அதுவும் இல்லாமல் பண்டிகை வந்து முன்கூட்டியே வந்ததுனால ஆடு வரத்து வந்து கம்மியாக தான் இருக்குது. வேலை அது மட்டும் இல்லை, இந்த அப்போ ஆட்டோட விலையை வந்து இப்போ ஒரு சில ஆடு பார்த்தீங்கன்னா கிலோ வச்சு 10,000 ரூபாய் இல்லை 8,000 ரூபான்னு நினைக்கிறீங்களா, இல்லை எடையை வச்சு அதை பற்றி எப்படின்னு? ஆடுடைய எடையை வச்சு தான் விலையை நிர்ணயிப்பாங்க. நிர்ணயம் வச்சு ஆட்டுடைய விலையை எடையை பார்த்து விலையை நிர்ணயிப்பாங்க. எடையை வச்சு தான் விலையை நிர்ணயிப்பாங்க. முதல்ல இந்த கடையில் பார்த்தீங்கன்னா 75% வந்து ஆந்திராவிலிருந்து ஆடு இறக்குமதி பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் ஆடோட இறக்குமதி கம்மியாக இருக்குன்னு சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம், இந்த வருஷம் ஆடுடைய கம்மி தான். ஆந்திராவிலேருந்து தான் வருது ஆடு. ஆந்திரா, தமிழ்நாடு, அப்புறம் ராஜஸ்தான்லேருந்து வரும். அந்த மாதிரி வெள்ளாட்டு குட்டிங்க வரும் பாருங்க, அது வந்து இந்திக்காரங்க வாங்கிட்டு போவாங்க. ஆடு வரது கம்மி தான் இந்த வருஷம். வாடிக்கையாளர் எந்த அளவுக்கு வந்திருக்காங்க இந்த வருடம்? வாடிக்கையாளரும் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த காலேஜ் ஃபீஸு ஸ்கூல் ஃபீஸ் இருக்குல்ல, அதனால் வாடிக்கையாளரும் கம்மி தான், அதிகமான அளவில் இல்லை. இது சில தினங்களே தான் இருக்குது, இன்னும் மட்டும் வாடிக்கையாளர் வருவாங்களா நீங்கள்? இன்னும் ஒரு 3 நாள் இருக்குது. 3 நாளில் வாடிக்கையாளர் வரலாம், வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நிறைய வந்து அந்த கூட்டு குர்பானியில் போயிடுறாங்க. ஏன்னா மக்கள்கிட்ட வந்து அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் இல்லை. அதனால் காலேஜ் ஃபீஸ் ஸ்கூல் ஃபீஸ்ன்றதுனால இப்போ கூட்டு குர்பானியில் போயிடுவாங்க. அதனால் வியாபாரமும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. மேலும் இந்த சந்தை மட்டும் இல்லாமல், அதாவது சென்னையில் உள்ள ராட்டரி மற்றும் MKB நகர் சந்தையிலும் இதே போல ஆடு வாங்குவதற்காக சந்தை அமைக்கப்பட்டு இருக்கிறது. கனகதாரா, இந்த ஆண்டு பக்ரத் பண்டிகை முன்கூட்டியே வருவதாலும் கல்வியாண்டினுடைய தொடக்கத்தை காரணம் காட்டி கல்வி செலவுகள் அதிகமாக இருப்பதாலும் இந்த ஆண்டு பக்ரத் பண்டிகையை முன்னிட்டு ஆட்டுச்சந்தையில் ஆடுகளினுடைய வரத்து குறைவாக இருப்பதாக வியாபாரிகளிடம் உரையாடி கருத்துக்களை பெற்றமைக்கு நன்றி ஹரீஷ்.